வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு உண்டான கிரகங்களின் தன்மைகள் உங்களுக்கு மேன்மையை அளிக்க போகுதா என்னன்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன். முக்கியமாக நீங்கள் இந்த 90 நாட்களில் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையையும் உங்களுக்கு மிக எளிதாக சுலபமாக ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு தான் நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசி என்பர்கள் உழைக்கும் திறனுடையவர்கள். ஆனா உழைப்பதற்கு ஏற்ப அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையவே அப்படிதான். எப்போதுமே உழைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அதற்குண்டான பிளாட்ஃபார்மோ அங்க போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்க ஒரு திருப்தியின்மையோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்கனால இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே இருக்கிறவங்களால தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அலுவலகத்தில் அந்த கீழே இருக்கிறவங்களால பிரச்சனை, பிஸ்னஸ்ன்னு இருந்தால் தொழிலாளர்கள் மூலமாக பிரச்சனை. அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம்னு வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதர சகோதரிகள், அதாவது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் போல எளிதாக நீங்க அதை நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பாரமாக தெரியாது. ஏன்னா இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும்ன்றது ஒரு நியதி. அதை நம்ம மனசுக்குள்ள நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா அதனால மிகப்பெரிய ஒரு மன சஞ்சலங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது. அதே மாதிரி மகர ராசி என்பர்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளை, கணவன் குழந்தைகளை, இந்த மாதிரியாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை அதிகமாக நேசிப்பவர்கள். அவர்களுக்கு ஒண்ணுன்னா பார்த்தீங்கன்னா அப்படி கண் கலங்கி நின்றுவாங்க. கடந்த காலத்துலலாம் இந்த 7.5 சனியில அந்த மாதிரியான உறவுகளை இழந்த நபர்களும் நிறைய மகர ராசி என்பர்கள். எந்த விதமான ஒரு காரணமுமே இருக்காதுங்க. இவங்க தான் உலகம்னே இருக்கிறீங்க நீங்க மகர ராசி என்பர்கள். ஆனா நீங்களே இவர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒரு இழப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருந்திருக்கும். வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் சந்திக்காத ஒண்ணு. அந்த அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தை, அந்த குடும்பம் சம்பந்தமாக சில தேவையில்லாத விபரீத ஒரு சந்தர்ப்பங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நேரம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இருந்தாலும் அந்த 7.5 சனியின் பிடியிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்துதான் ஆகணும். அதற்கு இந்த 2025 முதல்ல வரக்கூடிய இந்த 90 நாட்கள் மிக அற்புதமான பலன்களை கொடுக்காவிட்டாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சிக்கல்களில் இருந்து, பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் எளிதாக சுலபமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கிரகங்களின் சூழ்நிலைகள் இருக்க போது. இந்த கோச்சார நிலவரப்படி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான இழப்புகள் கடந்த 2024 மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலையில இழப்புகள், வேலையில பிரச்சனைகள், எங்க நம்மளை அடுத்த நிமிஷம் நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல நடந்திருக்கும். அந்த பதட்டம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தனியாது. நம்ம எவ்வளோதான் 24/7 வேலை செஞ்சாலும் கூட நம்ம ரொம்ப நேர்மையாக செய்கிறோங்க. மகர ராசி என்பர்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குட் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ரொம்ப நேர்மையாக செய்கிறது, அதற்காக நிறைய கெட்ட பேர்களும் வாங்குறது. இதுதான் பேசிக்காக உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நடந்துட்டு இருக்குது. எவ்வளவோ கெட்ட பெயர்கள் வாங்கினாலும் அதையும் சலித்து கொண்டு நீங்கள் அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை போயிடக்கூடாதே அப்படின்னு நினச்சி மார்ச் மாதத்திலிருந்து தவறாமல் நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணி வழிபாடு பண்ணி செஞ்சுக்கிட்டே வந்தீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை இழப்புகள் கண்டிப்பாக நடந்தே தீரணும். அது நடக்கலைன்னா அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த இழப்புகள். இதனால் ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வராது. இந்த மகர ராசி அன்பர்கள்
என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்போ கிடைக்க போகுது? நவம்பர் மாதம் வேலையை விட்டவங்க, மார்ச் மாதம் வேலையை விட்டவங்க, இந்த மாதிரிலாம் இடையில அப்படி வாழ்க்கையவே நொந்து போகக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஷுவராக கிடைக்கும். அதை மிஞ்சி போனால் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிகப்படி தள்ளவே தள்ளாது. பிப்ரவரி மாதம் நீங்கள் 100% அந்த வேலையை உறுதி செய்வதற்குண்டான எல்லா நடவடிக்கைகளும் நடந்துரும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் இடத்துல பிப்ரவரி மாதம், அதாவது 6ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த ஜனவரி மாதம் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சமாகி பயிற்சியாகி வரக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வந்துடுறார். அதனால அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜனவரி மாதத்தோட தீர்ந்து போயிடும். இந்த ஜனவரி மாதம் போய் வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இதெல்லாம் நிரந்தர வேலையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் நிரந்தர வேலை வாய்ப்புகளாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இந்த சந்தேகம்தான் உங்களை அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகளை இழக்க வைக்குது. நம்ம நிறைய இதுக்கு வரலையே, நம்ம அடுத்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வரலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய கவன சிதறல்கள் மூலமாக சில வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த நவம்பர்ல இருந்து, அதாவது கடந்த கால அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் தட்டி கழிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எனக்கு அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலைகளாக வந்ததுனால அதை தட்டி கழிச்சிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு டிலே. இல்லாட்டி உறுதியாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போய் சேரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். நீங்களாக பார்த்து இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு சில வேலை வாய்ப்புகளில் தொந்தரவு வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இல்லாட்டி இந்த 90 நாட்கள் வேலை வாய்ப்பை தேடுபவர்களுக்கு உறுதியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியனாகப்பட்டவர் 8ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் பயணிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மார்ச் மாதம் பயணிக்கிறார். அதனால அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே அந்த சூரியன் தான். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புன்றது உறுதி, வருமான உயர்வு, ப்ரமோஷன்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்குது இந்த 90 நாட்கள்ல. நிறைய பேர் பெண்கள், இந்த மகர ராசி பெண்கள் வியாதிகள்னால அவஸ்தைப்படுவீங்க. மகர ராசிக்கு மாத்திரம்தான் நம்ம இந்த வியாதியை பற்றி சொல்கிறோம். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு சில பிரச்சனைகளில் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த வியாதியினுடைய தொந்தரவு பிப்ரவரி மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். சிறந்த ஒரு மருத்துவ ஆலோசனை, அடுத்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுறது மிக ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வியாதிகளிலிருந்து நிவர்த்தின்றது இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சம்பந்தமாக நிறைய முன்னேற்றங்கள், அடுத்து தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குரிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். திருமணம் சம்பந்தமான தடைகளும் விலகக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. கடந்த காலத்துலலாம் திருமண முயற்சிகளில் ஈடுபட்ட இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு மேட்ரிமோனி இல்லை, 2 மேட்ரிமோனி இல்லை, எல்லா மேட்ரிமோனிலையும் பதிவு செய்து வச்சிருக்கிறீங்க. ஆனால் வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகாத மாதிரியும், அடுத்து நம்ம போய் அந்த பொண்ணு பார்க்குறதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குற இடத்துக்கோ போகணுன்னா அங்கே தேவையில்லாமல் தட்டி கழிக்கிறது, அடுத்து அங்கே கூப்பிட்டு வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது, வருமானம் பத்தலை, வீடு இல்லை, உங்களுடைய அம்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் மூலமாகலாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த 1 வருடமாக திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே இந்த 90 நாட்களில் மிக சுலபமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு நீங்கள் சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, ஒன்றுமே இருந்திருக்காது, 0%. ஆனால் இன்னைக்கு நேரத்துக்கு நீங்கள் 1% முயற்சி எடுத்தால் கூட அது 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்கள் வீடு வாங்குறது, அடுத்து சொத்துக்கள் சேர்க்கறது, அடுத்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது,
பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச்சுக்குள்ளே பண்ணிவிடுங்க. யாராவது வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே மார்ச்சுக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே தாங்க வேண்டாம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு மே மாதத்தில் ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த சொத்துக்கள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து சில பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானே வழிபாடு பண்ணணும். திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு முருகனாக நம்ம பார்த்து வழிபாடு பண்ணணும். திருப்பரங்குன்றம் முருகன் இல்லை கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 90 நாட்களில் மிக அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. நம்ம எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு முருகப்பெருமானுடைய வழிபாடை சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறோம் அப்படின்ற போது இந்த 90 நாட்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அவசரமாக அதாவது உடனே நம்மளுக்கு ஒரு வேலை சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் முருகனுடைய வழிபாடு தான். அந்த முருகன் தான் கலியுகத்தில் நம்மளுக்கு உடனே வந்து சாட்சியாக நிற்கக்கூடியவர். அதனால தான் இந்த 90 நாட்கள் ஒரு முக்கியமான தினங்களாக இருக்கிறதுனால இந்த முருகனுடைய வழிபாடை நம்ம எல்லா ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த மகர ராசி அன்பர்கள் திருப்பரங்குன்ற முருகன் கழுகாச்சல மூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தாலே மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து சுலபமாக வெளிவரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.